Hi friends, welcome to our channel. Friends, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் நேற்று சொன்ன ரெகுலராக 2 டேஸாக சொல்லிகிட்ருக்கேன். நம்மளுக்கு இந்த 26,000 லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்த லெவலுக்கான மூமெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் அந்த லெவல்லே போகும். அதாவது ஃப்ளாட்டான மூமெண்ட், ஏற்றம் இறக்கம் இந்த மாதிரி ஃப்ளாட்டான மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் இருந்தது. மார்னிங் ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பன் கொடுத்து அங்கேருந்து ஏறினது கிட்டத்தட்ட 26,041 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? ஸோ நம்மளும் அந்த லெவல் ஆஃப் 26 to 26,010ன்ற லெவல் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ட் 1 சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நேற்று மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தது 26,000 and 26,000 to 26,010. தென் மேக்ஸிமம் வந்து ஏழியர் ஐயான 26,085 அல்லது 100 வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் கூட நேற்று சொன்னேன் திருப்பி 26,000 பிரேக் ஆனோன்னா இமீடியட்டாக ஆகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்க. எக்ஸாக்டாக 26,041 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட லோவானால் 25,810 வரைக்கும் போச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. கடைசியாக வந்து மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 936 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் க்ளோஸிங்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 29 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ஆக்சுவலாக 26,040 லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,840 கொடுத்துருந்தோம். அதை பிரேக் பண்ணியிருந்தால் 740 வரைக்கும் போச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த மார்க்கெட் ஏறுதுன்னு சொல்லி அவசரப்படாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நியர்பை வரும்போது கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்தாலே நம்ம நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா அந்த 26,040 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது இனிஷியலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இறங்குச்சுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சொன்ன மாதிரி 25,840 லெவல் வரைக்கும் இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம் இறக்கத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 25,810 வரைக்கும் போச்சு. ஸோ 840க்கு அப்புறம் ஒரு சின்ன அப்சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு. எவ்வளோ தூரம் போச்சுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 950 வரைக்கும் போச்சு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மூவ்மெண்ட் போச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 26,000 லெவலை பிரேக் ஆகாத வரைக்கும், அதாவது பிரேக் ஆகி பர்டிகுலர் மார்க்கெட் க்ளோஸ் கொடுக்காத வரைக்கும் நிஃப்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்பயும் பார்த்திங்கன்னா இந்த 26,000 to 26,010 20 இந்த லெவல், அதாவது கிளியர் கட்டாக பிரேக் கொடுக்கணும். இந்த லெவல் வரைக்கும் 26,020 to 30 வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டாக பிரேக் கொடுத்ததுன்னா நம்ம அடுத்த லெவல் ஆஃப் மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏழியர் ஐ பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் ஏழியர் ஐ, அதாவது இப்போதைக்கு அந்த ஐ. ஸோ இதுதான் நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் 100 பாயிண்ட், அதாவது அனதர் 70 பாயிண்ட்ஸ் 26,100 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டண்ட்டாக நிஃப்டியில் ஆக்ட் பண்ணும். ஸோ நாளைக்கு டேட்டு 29/10/25. ஓகேங்களா? நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 26,020 to 30. அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 26,100 ப்ளஸ் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி எங்கேருந்து இந்த ஏரியா தான் வரும். அதாவது 25,830 to 840 வந்து நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா தான் நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட். எங்கே திருப்பி சொல்லுங்கள், இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு தற்போதைக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நேற்று சொன்னது தான் 25,740 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
இந்த ஏரியா வரைக்கும் ஒரு டவுன் சைடு இருக்குது. ஸோ ஒன்று நம்மளுக்கு இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுத்து கீழே இறங்கணும், இல்லை 26,000க்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம ஃபர்தர் இனி அப்சைடாக இல்லை டவுன் சைட் மூமெண்ட்டாக வந்து நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இது வந்து இப்படியே தான் இந்த லெவலுக்குள்ளேயே தான் சுற்றி இருக்கணும். அப்படி சுற்றினாலும் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பட் எக்ஸாக்டான நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஒன்று ரெசிஸ்டன்ட் பக்கத்தில் வெயிட் பண்ணி அங்கேருந்து புட்டோ செல்லோ எடுக்கணும், இல்லை சப்போர்ட் டைரக்ஷனில் வரும்போது அந்த இடத்துல செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,840 க்ரூஷலாக இருக்கும். இந்த பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,740 க்ரூஷலாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்க்க வேண்டிய ஒரு நிமிஷம். ஸோ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா 26,030 க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 25,840 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ இந்த 2 லெவலில் மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.